ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம உதயா சுமதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா அது இவங்க திடீர்னு உதயா சுமதியை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? கண்டென்ட்டுக்காக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மனசில் ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இதுவரையும் யாருக்காகவும் நான் ஃபீல் பண்ணி பேசினதில்லை. ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் அது உங்களுக்குலாம் ஒரு சின்ன விஷயமா தெரியுதுல்ல. லாஸ்ட்டாக அவங்க இப்போ இன்டர்வியூவில் பேசினதை நினச்சி எனக்கு கண் கலங்கிருச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் போட்டு வரேன். என்னடா அது ஒரு பொண்ணுக்கு பொண்ணே பேசலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசுலேருந்து அவ்வளோ உருக்கமாகிடுச்சிங்க. அதாவது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் பையனுக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு வேணால் ஓடுவேங்க, என்னை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு கண் கலங்குனவங்க. இப்போ கூட பாருங்கள் கண் கலங்கிட்டு இருக்கேன். ஆனால் யாராவது ப்ரொமோஷன் ஷூட்காக வேணும் வாமா போகலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஓடிடுவேன். இதுதான் தாயோட உள்ளம். இதை விட வேறு என்னங்க உதாரணம்? இதே வீடியோ போடாமல் ரீல்ஸ் பண்ணாமல் அவங்க சம்பாதிக்காமல் 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பாடுறா இவ்வளோ பெரிய பெரிய தாயின்னு சிறந்த தாயின்னு பட்டமாக கொடுக்க போகிறீங்க? இல்லை அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் பார்த்தாகணும். தயவு செய்து அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு தாயோட உள்ளங்கிறது அதை நோகடிக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்களோட பிள்ளைங்களுக்காக அவங்க தான் உழைக்கணும், அவங்க தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்கள பாராட்டலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து போட்டு மிதிக்காதீங்கடா அப்பா சாமி. புருஷன் இல்லைனா அது பண்ணக்கூடாது, புருஷன் இல்லைனா இது பண்ணக்கூடாது, போதும்டா அப்பா சாமி. இந்த பொண்ணை ரோல் மாடலாக வச்சு நிறைய பேர் வந்துட்டு எந்திரிச்சு வரணும்னு தான் நானும் நினைப்பேன். ஏன் புருஷன் இல்லைனா அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு பொண்ணை போட்டு மிதிக்கிறீங்க? அப்போ வைஃப் இல்லைனா எதாக இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை போட்டு மிதிக்கலாமே. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. என்னடா இது மோசமான உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லா ஆண்களுக்கும் இல்லை, ஒரு சில ஆண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்